அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ஆயில், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த காட்டுச்சீவிரி, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம், ஆரணி அசோக் நாடக மன்றம், திமிரி அடுத்த மருதமங்கலம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த அல்லியாலமங்கலம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை, ஆரணி சபரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேல் கலவாய், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த கமலப்புத்தூர் காளிகாபுரம், ஆரணி பத்மா நாடக மன்றம், அவலூர்பேட்டை மேல் செவலாம்பாடி அடுத்த விநாயகபுரம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த வேப்பூர், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், வேலூர் ஊசூர் அடுத்த மூலகேட், பூவரசன் நாடக மன்றம், போலூர் அடுத்த காப்பலூர் மேட்டுக்காலனி, சக்தி கணபதி நாடக மன்றம், போலூர் அடுத்த செங்குணம் கொல்லைமேடு, கலவைக்கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த கொங்கரை களத்தூர்ல நாடகம், காஞ்சி கௌரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மொடையூர் காலனி, ஆரணி துளசி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த சத்திரம்புதூர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த காட்டு சித்தாமூர், கோனலம் ஏழுமலை நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த சீட்டம்பட்டு, ஆரணி நந்தினி நாடக மன்றம், போலூர் அடுத்த ஜம்பங்கிபுரம், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ஹரிகிருஷ்ணாபுரம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்குத்தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடகக்கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நாடகக்கலையோடைய தீவிர ரசிகர்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அண்ணாங்க, என்னோடய தம்பிங்க தான் நாடகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கே எங்கள் அண்ணிங்கெல்லாம் என்ன திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க, அந்த அண்ணா வந்து அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி நாடகம் ஆடிந்தாருங்களாம். அதனால் ரொம்ப நாடகக்கலை பிரியும். டெய்லி நம்ம போடுற அப்டேட் பார்த்துட்டு நாடகம் பார்க்க போவாங்க. அந்த லைனில் கூட வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாருங்களாம். அவங்க பக்கத்துலேயே அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் நாடகம் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அண்ணா அண்ணி அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து வந்திருந்தாங்க. அந்த அண்ணா ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க அண்ணா வந்து அவங்க ஒய்ஃபையும் பைக்கில் உட்கார வச்சுட்டு கூகுள் மேப் போட்டு நம்ம சொல்கிற ஊருக்கு போய் நாடகம் பார்க்குறதா சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நாடக கலைக்கு ரசிகர்கள் அதிகமாகிட்டே வராங்க. அதுவும் கேர்ள்ஸ், அதுவும் குடும்பத்தோடு போய் பார்க்குறாங்க நம்ம நாடகக்கலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இந்த அண்ணா அண்ணியும் சொன்னாங்க, அவங்க வந்து நேற்று நரசிங்கபுரத்தில் பத்மா நாடக மன்றம் ஆடியிருக்காங்க. அந்த ஊருங்களாம் அவங்களுடைய ரிலேஷன், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க நேற்று நடந்த நாடகம் நல்லா இருந்ததுங்க அப்படி சொல்லிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் நாடகத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நடுவில் இருக்க அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நாடகத்தை நிறைய பார்ப்பார். நாடகக்கலை ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டோமா, எப்போ நீங்கள் போடுவீங்கன்னு பார்த்துட்டே இருப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம கலை குடும்பத்துக்கு நிறைய ரசிகர்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் அண்ணனுங்கள்லாம் நாடகம் இன்றைக்கி நிறைய ஊர் வந்திருந்தாங்க தாம்பலம் கொடுக்க. ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, கம்பெனிங்கள்லாம் வந்து கேப் இருக்குது, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் நிறைய பேர் நாடகம் கொடுக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் நீங்களும் வாங்க, நம்ம ஊர் திருவிழாக்கு நாடகம் தாம்பலம் வைக்கிறதுக்கு சீக்கிரமாக வாங்க. உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். நாடகம் பார்க்க போகும்போது ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டு போங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இந்த தண்ணி கிண்ணி எல்லோரும் சாப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்றவங்க இருந்தீங்கனாலும் நைட் சாப்பிட்டு அந்த மாதிரி நேரத்தில் வெளில போகாதீங்க. ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இது உங்கள் சகோதரி அம்முடைய அன்பான வேண்டுகோள். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.